ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பழங்காலத்து ஓலைச்சுவடி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓலைச்சுவடி மாதிரி இப்போ ஏதாச்சும் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓலைச்சுவடி செய்கிறதுக்காக ஓலை எடுக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கள் காட்டில் ஓலை இல்லாதனால நம்ம ரொம்ப தூரம் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒரு பனைமரம் இருக்குது. இந்த பனைமரத்துலேருந்து ஓலை எடுத்துக்கலாம். ஓலையோட மட்டையோட அந்த சைடில் இருக்க பிளேட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து என் கையை அறுத்துருன்னு எங்கள் பாட்டி வெட்டிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து கருவால் தான் எடுத்துகிட்டு போனோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அருவாள் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அதோ பாருங்க காய்ஸ், ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது. ஒரு நாள் இந்த வீடை பற்றி கூட ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் காய்ஸ். அந்த மட்டையிலேருந்து ஒரு ஓலையை எடுத்து அதை நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தாச்சும் டேமேஜாக இருந்ததுன்னா நல்ல ஓலையாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேஃப்டி பின்னை வச்சு தான் பண்ண போகிறோம். நான் பண்ணி எழுதிட்டேன். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து கஷ்டம், ஒரு எழுத்து எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தண்ணி தடவி பார்த்தோம்னா அது நல்லா தெரியும். இதே நம்ம காஃபி பவுடர் தடவி பார்த்தோம்னா அது ஃபுல்லாக, அதாவது எழுத்து அது மறையாது. தண்ணி ஊற்றினோம்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுவும் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓலைச்சுவடி ரெடி. இது நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, ஏதாச்சும் எக்ஸிபிஷனுக்கு, எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வேணும்னா வார்னிஷ் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷைனியாக இருக்கணும்னா. இல்லாட்டி இப்படியே விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவரை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.